ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்திலும் வாழ்க்கை வழிமுறைகளிலும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டிருக்கின்றனர். அதிலும் பிரபலங்களின் அனுபவங்கள் முற்றிலும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கின்றது. அவர்கள் சத்குருவிடம் தங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்பி அதற்கான சரியான ஒரு தீர்வையும் சத்குருவிடம் கேட்டு அறிந்துள்ள இந்த சுவாரஸ்யமான உரையாடல்கள் வரும் வாரங்களில். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான சேரன் அவர்கள். இவர் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான கருத்துக்களை சத்குரு ஜக்கி வாசுதேவுடன் உரையாடியுள்ளார். என்னோட பேர் சேரன், இயக்குனர். நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஸோ நிறையா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு தோன்றின, எங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்த நிறையா விஷயங்களை உங்கள் கட்டுரை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாகுது. வாழ்க்கை என்ன, நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள எந்த பாதையை நம்ம எடுத்துக்கிட்டது சரின்னு தோணுதெல்லாம் எனக்கு ஒரு ஆன்சர் படிக்கும்போது புரியும். அப்போ நிறையா டைம் சந்திக்கணும்னு நினச்சதுண்டு. ஆனால் இது இப்போது எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல சந்திப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தனி மனிதனா, ஒரு ஆன்ம பலத்தோட, ஆன்மாவோட, அந்த உயிரோட, சோலோட இந்த இடத்துக்கு வந்த நீங்கள் உங்களால் எப்படி இவ்வளவு சொந்தங்களை உருவாக்க முடிஞ்சிச்சு? நான் என்னுடைய யூனிவர்சிட்டி முடித்து ஏதோ தொழிலில் இருந்தேன். நல்லபடியாக எல்லாம் போயிருந்தது. அதை பற்றி ரொம்ப சிறப்பாகவே எல்லாமே நடந்திருந்தது. ஒரு நாள் மத்தியானம் இப்படி இதே நேரம் 3 மணி நேரம் அப்போ நான் இங்கே மலை இருக்குது, இதே மாதிரி ஒரு மலையில் சும்மா போய் உட்காந்தேன். இப்படி கண்ணு திறந்தே இருக்குது. நான் ஒன்றும் தியானமோ எந்த விதமான முயற்சி பண்ணல, சும்மா கண் திறந்தே இருக்குது. அந்த க்ஷணத்து வரைக்கும் நான் இதுதான் நினச்சிருந்தேன். நானா இது உடம்புன்னு இல்லை, இது நான், அது இன்னொருத்தர், இப்படிதான் இருந்தது. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ நான்ன்றது எல்லா இடத்துல ஆயிடுச்சு. நான் உட்கார்ந்த கல்லு கூட நான் ஆயிடுச்சு, நான் சுவாசிக்கிற காற்று கூட நான் ஆயிடுச்சு. எல்லாமே சுத்தம் இருக்கிறது எல்லாமே நானா மாறி போச்சு. இது காரணருடைய பார்த்தா இதுக்கு அர்த்தமே இல்லை, பைத்தியத்து மாதிரி தெரியுது. ஆனால் என் அனுபவத்தில் அது 100% உண்மையாக இருந்தது. நான் என்ற தன்மை எல்லா இடத்துல நடந்துச்சு. எப்படி இந்த 5 விரலை நீங்கள் நானான்னு உணர்றீங்களோ அதே விதமாக சுத்தம் இருக்கிற எல்லா ஜீவராசி நான் என்ற அதே மாதிரியே எல்லாமே நீங்களே நான் எல்லாம் நானாவே இருந்தது. நானே தோராயமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி நடந்துச்சோனோமோன்னு நினைச்சேன் நான். ஆனால் நான் ஒரு திருப்பி சாமானிய நிலைக்கு வந்தப்போ ஒரு 4.5 மணி நேரம் போயிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் நினைச்சேன் நான். அது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் 8 வயசுல ஒரு நாள் அழுந்துட்டேன், ஏதோ ஒரு காரணத்தினால. அன்னைக்கே நான் நிர்ணயிச்சேன் என் வாழ்க்கையில திருப்பி கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு. அந்த நாள்ல இருந்து நான் 25 வயசுக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு என் கண்ணில் வரல, என்னமே நடந்தாங்க. நான் அப்படிதான் இருந்தேன். ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லா சட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு. அந்த அளவுக்கு கண் தண்ணி பொய்யே இருக்குது. நான் எப்பவுமே அமைதியாக சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் இது ஒரு மாதிரி தாங்கிக்க முடியாத, உடல் பிடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம்னா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி உடலை வெடிக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் நடந்தே இருக்குது. கண்ணில் தண்ணி போயே இருக்குது. எனக்கு இது என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு க்ஷணம் கூட அது போகக்கூடாது, அது இருக்கணும்ன்ற ஆர்வம். இது அப்பப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எப்பவுமே அப்படியே ஆயிடுச்சு. இது அறிவுபூர்ணமாக பார்த்தா இதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் அனுபவபூர்ணமாக பார்த்தா இதுதான் உண்மை. இங்கே உட்கார்ந்தா பூரா பிரபஞ்சமே நீங்கள் நானும் உணர முடியும், அந்த வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஒரு க்ஷணத்துல, அந்த ஒரு அனுபவத்துல எனக்கு இது என்னன்னு எனக்கு புரியல. ஏதோ தெரியாம எதுக்குள்ளே வந்துட்டேன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோகான்னா இதுதான் அர்த்தம்னு எனக்கு புரிஞ்சுது. யோகான்ற வார்த்தை
தலைமையில நிற்கிதோ இல்லை உடல்ல முடிச்சு போட்டுக்கிறது யோகா இல்லை. யோகான்னா உங்க அனுபவத்தில் எல்லாம் ஒன்றே ஆயிடுச்சு. எல்லாம் எப்போ ஒன்னா சேருதோ அது யோகா. யோகான்ற வார்த்தைக்கே அடிப்படையான அர்த்தமே அப்படிதான். யோகான்னா ஒன்றி. எப்படி எல்லாமே ஒன்றியா இருக்க முடியும்? நான் தான் நீங்க தான், இதுதானே உண்மை. காரணரோட இதுதான் உண்மை. இதனால இந்த சொந்தம் சொன்னீங்களே, நான் உருவாக்கல, அப்படிதான் இருக்குது முதல்ல இருந்து. அது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு, இல்லை அமெரிக்காவில் வேலை பார்த்தவங்களா இருக்காங்க, ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து நிறையா பணமும் நிறைய வாழ்க்கையும் அனுபவிச்சவங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால அவங்க வந்து இங்கே வாலண்டியர்ஸாக வரணுன்றது கொண்டு வந்து எந்த சக்தி, அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? மற்றவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவிற்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறது. இது போன்ற தாக்கத்தை உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அளவற்ற வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இப்போ தன்னார்வம், அதாவது செல்ஃப் சர்வீஸ், அவங்களே வந்து வாலண்டியர்ஸை நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே அவங்களாம் யாருன்னா வேலை இல்லாமல் இருந்தவங்க இல்லை, ஏதோ வேலை இல்லை அதனால் இங்கே வந்து 3 வேளை சோறு கிடைக்கின்றக்கோ அந்த வாலண்டியர்ஸை வேலை பார்க்கலாம். எல்லாரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு, இல்லை அமெரிக்காவில் வேலை பார்த்தவங்களா இருக்காங்க, ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து நிறையா பணமும் நிறைய வாழ்க்கையும் அனுபவிச்சவங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால அவங்க வந்து இங்கே வாலண்டியர்ஸாக வரணுன்றது கொண்டு வந்து எந்த சக்தி, அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, அதுதான் இப்போ அவனுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நான் இருக்கேன் டைரக்டர், எனக்கு மென்டலி டென்ஷனாக இருக்குது, எனக்கு புரியலை வாழ்க்கை என்னன்னு. ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடல, பணப்பிரச்சனை துரத்துது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் எங்கேயாவது அப்படின்னு தோணும் போது வேற ஒரு சிக்கல் இருக்கு எனக்கு. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க எப்படி வந்தாங்க, அவங்கள வர வச்சது எந்த சக்தி, அது எது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருச்சு? இப்போ ஒன்றும் ஏதோ ஒரு பிரச்சனைனால இங்கே வந்துட்டாங்கிறது முதல்ல விட்டுடணும். சாமான்யமாக இந்த சமூகத்தில் மக்களுடைய மனத்தில் என்ன இருக்குதுன்னா, ஒரு ஆசிரமத்துக்கு போகணும்னா வாழ்க்கையில் ஏதோ கெட்டு போகணும். கெட்ட ஜாமியார் ஆகிறான். வாழ்க்கை கெட்டுடுச்சுன்னா அப்போ சாமியார் ஆயிடலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா அப்பதான் யாரும் அடிக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு அடிப்படையே ஒரு ரொம்ப தவறான ஒரு அடிப்படை. நீங்க எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஏதோ வாழ்க்கையில, அதோடைய நோக்கத்துல போகணும்னா எல்லாத்துல தோல்வி அடைஞ்சவங்க போய் அதுல வெற்றி அடைய முடியுமா? நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, என்ன இந்த வயசுல என்னத்துக்கு ஆன்மீகம் அப்படின்னு, என்ன 70 வயசுக்கு வரணுமா ஆன்மீகம்? வேற எது முடியாது உங்கனால, அப்போ ஆன்மீகம் பண்ண போறீங்களா? எல்லாத்துக்கும் உச்சி ஏதோ, அதுக்கு எப்போ போகணும்? திறமையோட இருக்கிறப்ப தானே மனிதன் அதுக்கு போகணும். இப்போ இங்கே முழுமையா வாலண்டியரா வந்திருக்குது எதுக்காகன்னா, ஒண்ணு எந்த ஒரு தொழில இருந்தாலும் மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னா, இப்ப நீங்க படம் பண்றீங்க, படம் பண்றதுலயே உங்க ஆனந்தம் இல்லை, மக்கள் பார்த்து ரசிச்சாங்கன்னா தான் உங்களுக்கு ஆனந்தம். அவருடைய வாழ்க்கை தொடணும், ரசிச்சது மட்டும் இல்லை, உங்க படம் பார்த்து அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம். அதான் புத்தகம் எழுந்தாலு, ஒரு சமையல் போட்டாலு, ஒரு சினிமா பண்ணாலு, அடிப்படையா எந்த ஒரு வேலை பண்ணாலும் நீங்க வாழ்க்கையில செய்யலுடைய நோக்கமே இதுதான். நம்ம ஒரு செயல் செஞ்சா இன்னொரு வாழ்க்கை தொடணும்னு நமக்கு ஒரு ஆர்வம். எதுக்கு மனிதனை ஒரு குடும்பம்னு உருவாக்கி இருக்கிறான்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை தொடணும்னு ஒரு ஆர்வம். அந்த இன்னொரு வாழ்க்கை தொடலன்னா வெறுமையான வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இப்போ இப்போ ஈசா யோகா மையம்னு இருக்குது, இங்க ஒரு வாய்ப்பு என்னன்னா, இப்ப சின்ன சின்ன பசங்க பொண்ணுகள் வயசுல சின்ன வயசு தான் அவருக்கு, அவரு 3-4 வருஷம் ட்ரைனிங் பண்ணிடுவாங்க. நீங்க அவர் கூட போய் அவர் கிளாஸ்ல அப்படி உட்கார்ந்தீங்கன்னா
நீங்க அப்பா அம்மா கூட எவ்வளவோ வருஷம் இருந்திருக்கலாம், மனைவி குழந்தை கூட இருக்கலாம் எவ்வளவோ வருஷம். அவர் கூட அப்படி 7 நாள் அப்படி உட்காருங்க. எந்த மாதிரி தொடர்புன்னு புரிஞ்சுக்கணும். எல்லா கண்ணில் தண்ணி விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு, ஒரு தொடர்பு, அவர் வாழ்க்கை தொடர ஒரு சக்தி, ஒரு கருவி அவர் கையில இருக்குது. இந்த ஒரு கருவினாலதான் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளோ ஆழமா நாம தொட முடியும். எவ்வளவு ஆழமானா, நாம் 25 வருஷம் நம்ம வீட்டுல எல்லாரும் கூட இருந்தாலும் அந்த அளவுக்கு தொட மாட்டாங்க. இங்க சும்மா ஒரு 2 நாள்லயே அவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு. மனிதனுக்கு அவ்வளவுதானே வேணும், இன்னொரு உயிர் கூட தொடர்பு வேணும். என்னென்ன வேணும்? இப்போ ஈஷா யோகா மையத்துல தோராயமா 5 லட்சம் வாலண்டியர் இருக்கிறாங்க. உலகம் முழுக்கும் பல இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் 5 லட்சம் ரெஜிஸ்டர்டு வாலண்டியர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இவர் எல்லாமே பார்ட் டைம் வாலண்டியர்ஸ். இவர் அவர் வாழ்க்கையில டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வேற தொழில் பண்றாங்க, பேங்க்ல இருக்கிறாங்க, வீட்டுல மனைவியா இருக்கிறாங்க, பல விதமான நிலையில இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. இந்த 5 லட்சம் வாலண்டியர்ல இங்க ஒரு 1300 பேரு முழுமையா 100% வாலண்டியரா இருக்கிறாங்க. இவர் எல்லாமே பல விதமான செயல இருக்காங்க. சில பேர் டீச் பண்றாங்க, சில பேர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க. எல்லாம் இங்க என்ன பண்ணாலும், ஒரு பிரிண்டிங் பண்ணாலும், பில்டிங் கட்டினாலும் எல்லாமே நாங்க தான் பண்ணிக்கிறது. நான் வெளியில இந்த இது எடுக்கலைங்க. இதனால எல்லாருக்கும் அவருடைய திறமைக்கு அனுசாரமா அவருக்கு ஒரு வேலை இருக்குது. வேலை பண்றது என்னத்துக்கு? நீங்க சாப்பாடு வசதிக்காக பண்றீங்க. இங்க என்னன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு 1000 பேர் ஒன்னா இருக்கிறோம், அவ்வளவுதான். இல்லை, இப்போ நான் வந்து டைரக்டராக இருக்கேன். எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களால எனக்கு திருப்தியான வாழ்க்கை தான் இருக்குது. அவங்களோட அன்பு வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் நான் அதை விட்டுட்டு வந்து இப்படி இது மாதிரி தன்னார்வமாக வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களால விட்டுட்டு வர்றது பாவமா? விட்டுட்டு என்னத்துக்கு வரணும்? விட்டுட்டு வரணும், சும்மா வருது தானே. விட்டுட்டு என்னத்துக்கு வரீங்க? சும்மா வருது தானே. சும்மா தான் சொல்கிறேன், சும்மா வந்துடுறேன்றேன். ஆமா, வந்தா அது பாவமா? அவங்களுக்கு செய்கிற பாவமா அது? இப்போ நீங்க எப்பவுமே என்ன சமூகம் ஒரு வாழ்க்கை முறை வச்சு இல்ல, நீங்க டைரக்டரா இருக்கிறீங்க. உங்க அண்ணா தங்கச்சி கூட எப்பவுமே உட்கார்ந்து இருப்பீங்களா? அப்பா அம்மா கூட எப்பவுமே? இல்ல, இரவானா வீட்டுக்கு போயிடணும். இரவானா குழந்தை கால் மேல தாள் போட்டு படுத்தா தான் தூங்குது. இங்க என்னன்னா ஃபேமிலியோட கூட இங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. சில பேர் துறவியா இருக்கிறாங்க. இது அவருடைய ஒரு தனி மனிதனுடைய தேவை. இது வேற யாரும் பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஒரு 10 வருஷம் வாழும் பொழுதே கொஞ்சம் சின்ன போர் அடிச்சிருது. ஏன்னா அவங்களோட எல்லா சுயரூபமும் இவனுக்கு தெரியுது, இவங்களோட சுயரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப மெதுவா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அப்ப அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இன்னொரு அன்பு கிடைக்கும்போது அதை வந்து இது நல்ல விஷயமா இருக்கேன்னு மனசு தவுது. அந்த மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? அமைதியும் ஆனந்தமும் கடைத்தெருவிலும் கிடைக்காது, காட்டிலும் கிடைக்காது. அது உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. இப்ப நம்ம மனிதர்களுக்கு சீக்கிரமே வாழ்க்கை அழுத்து போற ஒரு மனநிலை இருக்கு. அழுத்து போறனா டயர்ட் ஆயிருது அவங்களோட, இல்ல அவங்களோட போர் அடிச்சிருது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஒரு 10 வருஷம் வாழும் பொழுதே கொஞ்சம் சின்ன போர் அடிச்சிருது. ஏன்னா அவங்களோட எல்லா சுயரூபமும் இவனுக்கு தெரியுது, இவங்களோட சுயரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப மெதுவா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அப்ப அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இன்னொரு அன்பு கிடைக்கும்போது அதை வந்து இது நல்ல விஷயமா இருக்கேன்னு மனசு தவுது. அந்த மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? மனசு ஒரு நாள் ஒரு நோக்கத்துல போய்க்கலாம். அது பின்னாடியெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போக முடியாது. என்னத்துக்குன்னா, ஒரு அடி முன்னோக்கி எடுக்குது, இன்னொரு அடி பின்னோக்கி எடுக்குது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. இப்போ உங்க மனம்ன்றது ஒரு கருவி.
நீங்க சொன்ன மாதிரி அது கேட்கணும். ஆனா இப்ப அது சொன்ன மாதிரி நீங்க கேட்குறீங்க. அது சொன்ன மாதிரி கேட்காம எப்படி இருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க. அது சொன்ன மாதிரி நீங்க கேட்கவே கூடாது. நீங்க சொன்ன மாதிரி தானே உங்க மனம் கேட்கணும். நாம அடிப்படையா நம்ம உள்நன்மைக்காக ஒன்றும் பண்ணல. நம்ம நன்மைன்றது வெளியே தேடுறதுனால எங்க பார்த்தாலும் சமாதானம் வரல. ஒரு மனைவி இருந்தாலும் வரல, 10 மனைவி இருந்தாலும் வராது. என்னத்துக்குன்னா வெளியே நன்மை தேட இருக்கும். நன்மைன்றது வெளியில இருந்து வர முடியாது. உங்களுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது, நீங்க நினைக்கிறீங்க நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னா இது கடிச்சிடுச்சு அது கடிச்சிடுச்சு. நீங்க எதுனாலையும் சந்தோஷம் வரல. சந்தோஷம் எப்பவுமே உள்ளல இருந்து தான் வெளியே படுது. வெளியே சூழ்நிலைன்றது நாம இதுக்கு ஒரு தூண்டுதலா உபயோகப்படுத்துறோம். ஒரு ருசின்றது, ஒரு அழகுன்றது, ஒரு வெற்றின்றது, இது எல்லாமே நாம ஒரு தூண்டுதலா உபயோகப்படுத்திருக்கிறோம் நம்ம சந்தோஷத்தை. இப்போ நம்ம கையில என்ன இருக்குதுன்னா, நம்ம சந்தோஷம்ன்றது செல்ஃப் ஸ்டார்ட்ல வச்சுக்கலாமா, புஷ் ஸ்டார்ட்ல வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ புஷ் ஸ்டார்ட்ல இருக்குது. சந்தோஷமா இருக்கணும், ஏதோ நடக்கணும். அங்க எது நடக்காம ஆனந்தமா இருக்கிறது எப்படி என்ற அடிப்படை தான் யோகான்ற. அதுக்கு வரணும். இங்க உட்கார்ந்தாலே ஆனந்தமா தான் இருக்குது. இப்போ எது செயல் செஞ்சாலும் ஒரு நிர்பந்தத்தினால நாம செயல்படல. எந்த ஒரு செயல்பட்டாலும் நம்ம ஒரு விழிப்போட இந்த செயல் சூழ்நிலைக்கு தேவை இருந்தா செய்யற மாதிரி, இல்லைன்னா இல்லை. எனக்கு எந்த ஒரு நிர்பந்தம் நமக்குள்ள கிடையாது. சந்தோஷ தேடுதல்ல இருக்கிறப்பதான் நீங்க அந்த நிர்பந்தத்துல இருக்கிறீங்க. சந்தோஷம் வெளியப்படுத்துறப்போ அந்த நிர்பந்தம் கிடையாது உங்களுக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அந்த நாள் எது நமக்கு தேவையில்லை. எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, எல்லாமே சரியாவே இருக்கு. தூக்கம் இல்லைனாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, சாமானியமா நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இல்லைனாலும் அந்த நாள் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சந்தோஷம் இல்லாதப்போ பாருங்க எல்லாமே பிரச்சனை தான். சின்னது பிரச்சனை தான், பெருசு பிரச்சனை தான். ஒரு காஃபி போட்டா கூட பிரச்சனை தான். எல்லாமே பிரச்சனை. சந்தோஷம் மனிதனுக்கு முக்கியம். அந்த சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறோம். அடிப்படை சந்தோஷம். அந்த சந்தோஷம் அன்புனால மட்டும் உருவாயிருமா? அப்படி இல்லை. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும், எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறோம். என்னது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் என்னது இல்லை, அது ஒரு வழி. அது ஒரு வழி. அதுக்கு யோகாவுக்கு சம்பந்தம் இருக்கா? அதன் மூலமா யோகாவை அடைய முடியுமா? இப்போ நாம் எதுக்கு அன்பு, எதுக்கு சந்தோஷம் காட்டுறோம் நினைக்கிறோம்னா, உடல் நிலையில ஒரு இனிமை வந்தா இதுக்கு ஆரோக்கியம் இல்லை இன்பம் சொல்லிக்குவோம். மனநிலையில ஒரு இனிமை வந்தா இதுக்கு அமைதி சந்தோஷம் சொல்லிக்குவோம். உணர்ச்சி நிலையில இனிமை வந்தா இதுக்கு அன்பு கருணை இப்படி சொல்லுவோம். உயிர் சக்தி நிலையிலேயே நமக்கு ஒரு இனிமை வந்தா இதுக்கு பேரானந்தம் பிரம்மானந்தம் இப்படி எல்லாம் பேர் கொடுக்கிறோம். அடிப்படையா நாம உள்ளேயோ உடல்லையோ மனத்திலேயோ உணர்ச்சியிலையோ உயிர் சக்தியிலையோ வெளியே சூழ்நிலையிலையோ நமக்கு இனிமை வேணும். இவ்வளவுதானே. இல்லை நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு, எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? அங்க போன எல்லாம் இனிமையா இருக்குதுன்னு ஒரு ஆசை. யாரோ சொல்லியிருக்காங்க அங்க போன எல்லாம் நல்லா இருக்குதுன்னு. அங்க போன ஒன்னும் நல்லா இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அங்க ஏதோ இங்க இல்லாதது ரொம்ப இனிமை இருக்குதுன்னு ஒரு ஆசை வச்சிருக்கிறதுனால அங்க போகணும்னு நினைக்கிறீங்க. அடிப்படையா மனிதனுக்கு இந்த இனிமை வேணும். இது நாம நேரா அது பார்க்காம சுத்தி சுத்தி பார்க்கிறோம். அது நடந்தா இனிமே வருமா, இது நடந்தா இனிமே வருமா? அப்படி இல்லை. உங்க உடல், உங்க மனம், உங்க உணர்ச்சி, உங்க உயிர் சக்தி 4 நீங்க ஆழ்மையில வச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி நடந்தா எல்லாம் இனிமே தான் வச்சுக்குவீங்க. இவ்வளவுதான் யோகம். ஆசைன்றது அது ஒரு எண்ணம் தான். அடிப்படையா நம்ம எண்ணங்கள்ன்றதை நான் கவனமா பார்த்தா எண்ணத்துல இருக்கிற தன்மை எல்லாமே நாம எல்லாமே வெளிலேந்து சேர்த்த ஒரு தன்மையா இருக்கும். நம்ம ஐப்புலங்கள் மூலமா நாம் எது உள்ள எடுத்திருக்கிறோமோ அதே நம்ம மனத்துக்குள்ள எண்ணங்களா செயல்படும். இந்த எண்ணத்துக்கு எப்போ ஒரு உணர்ச்சி என்ற ஒரு தீவிரம் அதுக்கு சேர்ந்துருச்சோ அது ஆசையா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு
இருக்குது. நாம் வெறும் சிந்தனையில் இருக்கிறப்போ அது ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த எண்ணத்துக்கு இந்த உணர்ச்சி என்ற ஒரு தீ நம்ம அதுக்கு சேர்த்து வச்சா இது ஒரு ஆசையாக செயல்படும். இந்த எண்ணங்கள் என்றது ஆசையாக மாறி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த எண்ணம் என்றது எப்படி நடக்குது, எந்த நோக்கத்தில் நடக்கிறது, எதனால நமக்குள்ளே நடக்கிறது என்றது நம்ம கவனத்தில் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் நடந்திருக்கிறதுனால எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது ஆசையாக மாறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணங்கள் நாம் ரொம்ப தீவிரமாக ஒரு நோக்கமாக வச்சுக்கணும், அது நாம் ஆசையாக மாற்றணும்னா விழிப்புணர்வாக அது ஆசையாக மாற்றிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கொண்டு வரணும்னா முதல் நம்ம விழிப்புணர்வுன்றது நம்ம எண்ணங்கள் தாண்டி ஒரு உறுதியான நிலையில் இருந்தால் இந்த எண்ணங்களே நாம் விருப்பத்துக்கு நாம் உருவாக்க முடியும். எப்போ நாம் எண்ணங்களே நம்ம விருப்பத்துக்கு உருவாக்குறோமோ அப்போ நம்ம ஆசையும் நம்ம விழிப்புணர்வு அனுசாரமாக நடக்கும்.